தூத்துக்குடியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் மீராசா 150 ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கினார். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரமலான் பண்டிகை வரும் 3ஆம் தேதி இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு தூத்துக்குடி ஜெயலானி தெருவில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் ஹாஜி மீராசா கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் ஒரு நபருக்கு 1200 ரூபாய் வீதம் 150 பேருக்கு ரமலான் பண்டிகை கொண்டாடுவதற்காக அரிசி மற்றும் பலசரக்கு பொருட்களும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட பொருளாளர் திரேஸ்புரம் மீராசா, மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் முகமது ஒய்ஸ், மாவட்ட இளைஞரணி செயலாளர் இம்ரான்கான், ரஹ்மத்துல்லாஹ் புரம் பகுதி செயலாளர் அக்பர்கான், இப்ராஹிம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.